ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகாதிபதி சனி பகவான், கர்மாதிபதி சனி பகவான், தர்ம கர்மத்திற்கு அதிபதியானவன் சனி பகவான். அப்ப எப்பவுமே இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சனி பகவான் நிறைந்த நன்மைகளை தரும். நம்பிக்கை துரோகத்தை அதிகம் சந்தித்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற போது ஒரு நல்ல பதவி கிடைக்கும். நீங்க செய்த புண்ணியத்தினால் கிடைக்கக்கூடிய பதவி. அடுத்தது ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இயங்கிக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கிட்டு ரிஷபராசிக்காரங்க. இப்ப புத்திரஸ்தானத்துல செவ்வாய் வந்து உட்கார்ல காதலில் தோல்வி இருக்கும். அது நிறைய கசப்புணர்வுகள் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். குறிப்பாக இளஞ்சி முருகனை வழிபடணும். தென்காசி இளஞ்சி இருக்கு பாருங்க, அந்த இளஞ்சி முருகனை வழிபடணும். கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ரிஷபராசி அன்பர்களே, என் நெஞ்சிற்கினிய நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். சனி செவ்வாய் சமசப்தமமாக பார்வை பார்த்துக்கிட போறாங்க. ஜூலை மாசம் 27ஆம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த நிலை இருக்கு. ரிஷபராசிக்காரங்களுக்கு இவர் என்ன பலனை தரப்போறார் அப்படின்னு பார்க்க போறோம். ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகாதிபதி சனி பகவான், கர்மாதிபதி சனி பகவான், தர்ம கர்மத்திற்கு அதிபதியானவன் சனி பகவான். அப்ப எப்பவுமே இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சனி பகவான் நிறைந்த நன்மைகளை தருவார். அதுவும் இப்ப லாபத்தில் உட்கார்ந்து இருக்கார். உங்க வாழ்க்கை மிக லாபமாக மிக சந்தோஷமாக இருக்க போகுது. இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வக்கரமாக இருக்கார். என்ன சார் நல்லா இருக்காருன்னு சொன்னீங்க, வக்கரமா இருக்காரு இப்ப சொல்றீங்களே அப்படின்னா, 11ஆம் இடத்திலே ஒரு கிரகம் இருந்தால் அது நன்மையவே செய்யும். அதுவும் உங்களுக்கு 9ஆம் இடத்தின் அதிபதி 11ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற போது மிகுந்த நன்மைகளை தருவார். ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய 7ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கார். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில பிறருக்கு உதவியே வாழ்க்கையில நொந்து போனவங்க. நம்பிக்கை துரோகத்தை அதிகம் சந்தித்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அது உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் நம்ம வந்து ஏணிப்புடியா இருந்துட்டு வாழ்க்கையில ஒரு சோதனையை சந்திச்சிட்டோங்கிற வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்பொழுது செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். இது ஒரு ஆறுதலான நேரம், அற்புதமான நேரம். இந்த செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணியத்திலிருந்து உட்கார்றார். சிலருக்கு வந்து இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், பங்காளி பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். அந்த பிரச்சனை எல்லாம் இப்பொழுது தீரும். லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பூர்வீக சொத்தினாலும் நல்ல லாபத்தை கொடுப்பாரு. இதனால் வரைக்கும் உங்க ஊர்ல உங்களுக்கு சொத்து இருக்கிறது கூட தெரியாம இருந்திருக்கும். நீங்க வந்து பட்டணத்தை பார்த்து வந்திருப்பீங்க. உங்க ஊர்ல உங்களுக்கு சொத்து இருந்துகிட்டு இருக்கும், அந்த நிகழ்ச்சி விஷயமே தெரியாம இருந்திருப்பீங்க. இப்ப யாரு மூலமோ தெரியும். உங்க தாத்தா வாங்கி வச்ச சொத்து, உங்க அப்பா வாங்கி வச்ச சொத்து, உங்க முன்னோர்கள் சொத்து ஊர் பக்கம் இருக்குப்பா, ஒரு 8 வந்து பார்த்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. திடீரென்று பூர்வீக சொத்துக்கள் அடையாளம் தெரியும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களினால் நல்ல லாபம் கிடைக்கும். சில பேர் அதை வித்துட்டு வேற இடங்கள் வாங்குவீங்க, பெரிய லாபம் கிடைக்கும். இன்னொரு மிகப்பெரிய நல்ல விஷயம் கேட்டீங்கன்னா, பதவி பூர்வ புண்ணியானாம்னு எழுதுறோம். ஜாதகம் எழுதும் போதே அது குறிப்பிடுறோம். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற போது ஒரு நல்ல பதவி கிடைக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும். அந்த பதவி எப்படி? நீங்க செய்த புண்ணியத்தினால் கிடைக்கக்கூடிய பதவி. ஒரு ஆபீஸ்ல முக்கியமான போஸ்ட் எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு கொடுக்காம இருக்காங்க. இப்போ அந்த பதவி உங்களை தேடி வரும். முதல்ல எக்ஸ்ட்ரா பொறுப்பாகத்தான் வரும். அப்புறம் அந்த பொறுப்புக்கு நீங்களே நியமிக்கப்படுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு கிடைக்கும். அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த சனி செவ்வாயுடைய பார்வையில செவ்வாய் தான் உத்தியோகக்காரகன். அதாவது சனி தான் உத்தியோகக்காரகன். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறார். ஆகவே இந்த சனி செவ்வாயுடைய பார்வையில உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும். 5ஆம் இடத்துல செவ்வாய், அதனால் பதவி. சனி உத்தியோகக்காரகன், ஆகவே உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல பதவி கிடைச்சிடும். அடுத்தது ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இயங்கிக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ரிஷபராசிக்காரங்க. இப்ப புத்திரஸ்தானத்துல செவ்வாய் வந்து உட்கார்ற, அதனால நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். இப்ப கர்மகாரகன் சனியுடைய பார்வை. ஆகவே அந்த சனி வக்கரப்பட்டு நிற்கிற போது இந்த சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு மேல நன்மைகள் புரிவார். நான் இருக்கேன் உன்னை காப்பாத்தேன் அப்படின்னு சனி பகவான் சொல்ல போறார். அந்த சனி பகவான் இப்ப உங்களுக்கு உதவ போகிறார். லாபத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு சனி பகவான். அவர் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு உதவ போகிறார். குழந்தை பாக்கிய விஷயத்துல உதவ போகிறார்.
ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னவங்க இப்போ அதற்குரிய மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிடலாம். மருத்துவ கிரகம் செவ்வாய் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு, அவரை சனி பார்க்கிறாரு. மருத்துவ ஆலோசனையினால் குழந்தை பிறக்கும். இன்னொரு பக்கம் மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப நாளா நீங்க முயற்சி பண்றீங்க, நல்லா படிக்கிறீங்க, மருத்துவம் படிக்கணுங்கிறது உங்கள் கனவு. ஆனா சரியாக மருத்துவ சீட்டு உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க, இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களை மருத்துவராக்கும் ஒரு நல்ல காலகட்டம். ரிஷபராசிக்காரர்கள் மருத்துவ கனவு நனவாகும், நல்ல டாக்டர் ஆக முடியும். ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பிஜி சீட் அமையும். எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க, பிஜி எதிர்வாக பிஜி சீட் அமையும். அதே போல இன்ஜினியரிங் முடித்தவர்கள் வேலை இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இப்ப ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, நீங்க இதை எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க. இன்னும் சிலருக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுல தடைகள் இருந்தால் அந்த தடைகள் எல்லாம் நீங்கும். அவ்வளவு அற்புதமான நேரம் ரிஷபராசிக்காரங்களுக்கு. இவங்களுக்கு காதல் உறவுகள்ல பிரச்சனை இருக்கும். நிறைய பேர் ரிஷபராசிக்காரங்களுக்கு லவ் பிரேக்கப் அப்படின்னு ஆயிருக்கும். நான் உண்மையா தான் என்னுடைய லவ்வரை நேசிச்சேன், ஆனா என்னுடைய லவ்வர் என்ன புரிஞ்சுக்கல, என்னை விட பெட்டரா அவளுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சோன்னே என்னை கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாம் பல ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும். காதலில் தோல்வி இருக்கும். அது நிறைய கசப்பு உணர்வுகள் அவர்களுக்கு இருந்து கொண்டு இருக்கும். ஏன்னா சனி பார்க்கிறாரு பாருங்க, கசப்பு உணர்வு இருக்குதானே செய்யும். அதே நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகப்பெருமானை வழிபடணும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னாலும் சொல்லி முருகப்பெருமானை வழிபடணும். காதலில் வெற்றி பெற முருகப்பெருமானை வழிபடணும். 7ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஆகவே இந்த காதல் விஷயங்கள்ல இந்த சனியுடைய பார்வை ஒரு கசப்பு உணர்வை ஏற்படுத்தலாம். ஆகவே முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக இளஞ்சி முருகனை வழிபடணும். தென்காசி இளஞ்சி இருக்கு பாருங்க, அந்த இளஞ்சி முருகனை வழிபடணும். இளஞ்சி முருகனை வழிபடுவோருக்கு இடும்பைகள் தீரும் அப்படிங்கிறாங்க. என்ன துன்பமாக இருந்தாலும் தீரும். ஆபீஸ்ல ஒரு நல்ல பதவி வேணுங்கிறவங்களுக்கு பதவி கிடைக்குது, குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது, பூர்வீக சொத்து சேருது. எவ்வளவு அற்புதமான செய்திகள் உங்களுக்கு வருது பாருங்க. அவர் ரிஷபராசிக்காரர்கள் இந்த பொற்காலத்திற்கு காத்திருக்கலாம். உங்களுக்கு நன்மைகள் பெருகும். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.